ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். நீதிமானாக மாற்றப்பட்டு நீதிமானாக பகிரங்கமாக தேவ நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு மனிதன் புதிய வாழ்க்கை, அதாவது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி தன்னுடைய சபையில் பிற விசுவாசிகளினுடைய தொடர்பில் எப்படி இருப்பான் என்று சொல்லி, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 14வது அதிகாரத்தில் கற்றுக் கொடுத்த பவுல் அப்போஸ்தலன் தொடர்ச்சியாக 15வது அதிகாரத்திலும் 1 13 வரையிலும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். 14வது அதிகாரத்தில் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று சொல்லி உணவு பழக்க வழக்கங்களிலே, நாட்களை விசேஷித்து கொள்ளுகிற காரியங்களிலே கருத்து வேறுபாடுகள் நிலவி சபையில் ஒரு 2 பிரிவுகள் உண்டாகிவிடக்கூடாது என்று சொல்லி பேசின பவுல் அப்போஸ்தலன் இங்கே 15வது அதிகாரத்தில் பலமுள்ளவர்களாகிய நாம், அதாவது விசுவாசத்தில் நாம் தேறிட்டோம், நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நமக்கே பிரியமாய் நடவாமல், அதாவது நம்ம பிரியப்படுத்தும்படி, நம்முடைய சுயத்தை திருப்திப்படுத்தும்படி, நம்முடைய சுயத்தை சந்தோஷப்படுத்தும்படி நடவாமல், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். எப்படியாகிலும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படியாக எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் இங்கே ரோமாபுரி சபைக்கு, அநேக கலாச்சாரங்கள் நிறைந்த விசுவாசிகளை கொண்ட சபைக்கு அவர் எழுதுகிறார். உங்களுக்கு பிரியமாக நடக்காதுங்க, மற்றவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். மற்றவனுடைய பக்தி விருத்தி உண்டாகணுமே, அதற்காக அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எந்த ஒரு மனுஷனையும் திருப்திப்படுத்தும்படியாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய மகிமையை தேடி வாழவில்லை, தேவனுடைய மகிமையை தேடி சரியான வாழ்க்கையை குறித்து அவர் அங்கே பேசி போதித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்முடைய நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனைகளாக எழுதியிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் இங்கே? அந்த சபையிலுள்ள மக்கள் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு என்று சொன்னால், இன்றைக்கு சபையிலே நாம் சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக பொறுமைக்கான போராட்டங்கள் உருவாகக்கூடும். அதே போல் அநேக இருதயத்தில் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் உண்டாகக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நம்பிக்கையற்ற ஒரு காரியங்களும் உருவாகக்கூடும். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முன்பு அப்படின்னு சொல்கிறாரு, எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் என்று சொன்னால் அவர்களுக்கு மல்கியா புத்தகம் வரையிலும் அங்கே யூதர்கள் வைத்திருந்தார்களே, அந்த முன்பு எழுதப்பட்ட பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியங்களை ஒன்றையும் கூட நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு நீடிய பொறுமையை 17வது வயதில் அவன் அங்கே அவனுடைய வாழ்க்கை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அண்ணன்மார்களால் தூக்கி எரியப்பட்ட யோசேப்பு 30வது வயதில் அரியணை ஏறுகிறதை பார்க்கிறோம். அதே போல் மொர்தெகாயினுடைய நாட்களிலே யூத ஜனங்கள் அனைவருக்குமே பிரச்சனைகள் வந்ததை பார்க்கிறோம் ஆமானின் நிமித்தமாக. ஆனால் முடிவிலே பொறுமையோடு கூட விசுவாசத்தை கடைபிடித்த அந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் என்றைக்கு யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டுமென்ற சட்டம் இருந்ததோ அந்த நாளில் அந்த காரியம் மாறுதலாய் முடிந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நடக்காதது போல தோன்றினாலும் நாம் பொறுமை இழந்து விடாதபடி நீடிய பொறுமையை கடைபிடிக்கும்படியாக வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப அவைகளை தியானிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அவைகளின் நிமித்தமாக நமக்கு ஆறுதலும் பெருகக்கூடும் என்று சொல்லுகிறார். அவைகளின் நிமித்தமாக நமக்கு நம்பிக்கையும் உண்டாகும் என்று எழுதுகிறார். யோசேப்பை அந்த குழியில் போட்டதோடு கூட ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை. மொர்தெகாய்க்கு அவனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் விரோதமாக இவ்வளோ பெரிய சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி ஆண்டவர் அவரையும் கைவிடவில்லை. அங்கே யோபுவினுடைய வாழ்க்கைகளை பார்க்கிறோம். ஆண்டவருக்கும் அங்கே சாத்தானுக்கும் ஒரு காரியம்
காரியம் பேசப்படுகிறது. சாத்தான் சொல்லுகிறான், அப்படியே சுற்றி கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் தெரிந்து விட்டது எதற்கு வந்திருக்கிறான் என்று சொல்லி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். ஆமா, நீர் அவரை விருதாவாகவா உம்மை பின்பற்றுகிறான் என்று சாத்தான் சொல்கிறான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய மனுஷன். நீர் அவனை ஏராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால் அவன் உம்மை பின்பற்றுகிறான், விருதாவாகவா உம்மை பின்பற்றுகிறான் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறான், அவன் உன் கையில் இருக்கிறான் பார், ஆனால் அவன் சரீரத்தை தொடாது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொட்டுப்பார், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் அழிக்கிறான். ஒரே நாளில் அவனுடைய பிள்ளைகள் சாகிறார்கள். ஒரே நாளில் அவனுடைய எல்லா சொத்துக்களும் அழிக்கப்படுகிறது. பெரிய செல்வந்தவனாய் வாழ்ந்தவன், கைகால்களை நெய்யினால கழுவினேன் என்று சொல்லுகிற அளவிற்கு பெரியவனாய் வாழ்ந்தவன் ஒரே நாளிலே நிர்மூலமாக்கப்படுகிறான். அங்கே அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறான். இப்போ திரும்பவும் சத்ரு அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிற பார்த்தியான்னு சொல்லி, நீர் அவனுடைய சரீரத்தில் சுகவீனத்தை கொடும், அப்பொழுது அவன் உம்மை தூஷிக்கானோ இல்லையோன்னு பார்ப்போன்னு சொன்னபோது, சரீரத்தை தொட, அவன் ஜீவனை தொடாது என்று சொன்னபோது, உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையில் அவனை பருக்களினால் வாதித்த பொழுது அவனுடைய மனைவியே சொல்லிட்டார், நீ என்ன உன்னுடைய உத்தமத்தில் இருக்கியோ, நீ தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விட்டுருன்னு சொன்னபோதும் அவன் உத்தமத்தோடு கூட இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய சிநேகிதர்கள் ஆலோசனை என்கிற பேரில் அவனை அத்தனையாய் சித்திரவதை பண்ணுகிறது போல காரியங்கள் நடந்தாலும் யோபு தன்னுடைய வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்வினுடைய முடிவை பார்க்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரங்களில் நாம் இருக்கும் பொழுது அவர் நினைத்திருக்கிற, அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்பதை யோபுவினுடைய வாழ்வின் முடிவிலே நாம் காண்கிறோம். ஆகவே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு நீடிய பொறுமை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். நான் இழந்தவைகளுக்கு மேலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு தந்தது போல அவர் தருவார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காயங்கள், அத்தனை காயங்களை எல்லாத்தையும் இழந்துட்டியா, நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டா போலன்னு சொல்லி எத்தனை பேர் என்னை நிந்தித்தாலும் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தரும் பொழுது என்னை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாரும் என் பக்கத்தில் வருவார்கள். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாய் அது முடியும். என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் இழந்தவைகளை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை தந்து என்னை யோபுவை உயர்த்தினது போல அவர் உயர்த்துவார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் அனைத்து சாட்சிகளும் நமக்கென்று திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சத்தியங்களை நம்ம ஒரு நாளும் அவாய்ட் பண்ணக்கூடாது என்பதை அங்கே ரோமாபுரியில் இருக்கிற சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். அதனை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே ஆவியினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுள்ள மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்று சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு அருமையாக சொல்லுகிறார், கிறிஸ்து தமக்கே பிரியவமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லி போதித்தாரே. 21வது வசனத்தில், மாம்சம் உண்பதும் மது வருந்துவதும் மற்ற எதையாவது செய்வதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நலம். இன்றைக்கு மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நமக்கு தெளிவாக போதித்தாரே. அந்த காரியத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது மாம்சம் உண்பது அது பிரச்சனை இல்லை, மது அருந்துவதை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சாராயத்து நாடி அதிகாலமே ஓடுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. பாத்திரம் அது பளபளப்பாய் தோன்றும்போது அதை பாராதே என்று வேதம் சொல்லுகிறபடினாலே மனசாட்சி எவைகளை தடுக்கிறதோ அவைகளை தடுத்துவிட்டு எவைகளை சேர்த்து கொள்ள சொல்லுகிறதோ அவைகளை சேர்த்து கொண்டு மற்றவர்களுடைய அதாவது பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய சுயம் மரித்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தில், பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சுயத்தை சந்தோஷப்படுத்தவோ தட்டி கொடுக்கவோ கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. மாறாக
சுயத்தை சாகடிக்கவே ஆண்டவர் அழைத்தார் என்கிற காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏக சிந்தை, அதாவது ஒரு மாட்டு வண்டியை இழுக்கிற 2 மாடுகளுக்குள்ளாகவும் ஒரே சிந்தை இருந்தால்தான் அந்த மாட்டு வண்டி சீராக போகும். ஆகவே சபையில் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 7 ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இன்னொருத்தர் பலவீனமாக இருக்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள யோசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள ஒரு ஆண்டவர், ஒன்றுமே இல்லாத அவர் ஒரு பெரிய பாசிட்டிவ், நான் ஒன்றுமே இல்லாத ஒரு நெகட்டிவ் ஜீரோ, அவர் அனைத்தையும் உடையவர். அவர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது என்னை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிற பலவீனரை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்று சொல்லி பவுல் போதிக்கிறார். வசனம் 8 பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதிகள், அதாவது என்ன சொல்கிறார், பிதாக்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி அங்கே யூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறாரு. புறஜாதிகள் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அதாவது ஒருவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது, இன்னொருவருக்கு இரக்கத்தின் நிமித்தமாக, புறதேசத்தாருக்கு, புறஜாதிகளுக்கு, நமக்கு இரக்கத்தின் நிமித்தமாக காரியங்கள் கிடைத்திருக்கிறபடினால ஒருவரை ஒருவர் பலவீனமாக எண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே வாழ்ந்த யூதர்கள் பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளாகவே செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் யூதர்கள் தங்களை விட மற்றவர்களை இழிவானவர்களாக, அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக அவர்களுடைய வீடுகளுக்குள்ளாக சென்று விட்டால் தீட்டு உண்டாகிவிடும் என்று சொல்லி அத்தனை மற்றவர்களை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே உனக்கு வாக்குத்தத்தத்தின்படி நீ நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். உன்னோடு கூட இணைந்திருக்கிற சபையில் இணைந்திருக்கிற புறஜாதிகள் அவர்கள் இரக்கத்தின்படி இணைந்திருக்கிறார்கள். ஆகவே 2 பேரையும் எப்படி தேவன் உன்னை பார்க்கிறாரோ அதே போல நீயும் பார்த்தவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 18வது அதிகாரம் 49வது வசனத்தில் இது நிமித்தம் கர்த்தாவே புறஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சு, ஆண்டவர் புறஜாதிகளை இரக்கத்தின் நிமித்தம் சேர்த்து கொள்வார் என்று சொல்லி. வசனம் 10 புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்று சொல்லி. உபாகமம் 32:43 முன்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 11 புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எக்காலம் எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 117:1 நாம் பார்க்கிறோம். ஆகவே ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஆகவே பலவீனம் உள்ளவன் என்று சொல்லி, தீட்டுப்பட்டவன் என்று சொல்லி, சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற இரக்கத்தினால் விசுவாசியாய் மாற்றப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனையும் நீ தள்ளாதே என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஏசாயா 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 10வது வசனத்தையும் மேற்கோளிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். வசனம் 13 பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடிக்கிறவர், ரட்சிப்பு நிறைவேறுகிற வரையிலும் நம்மை நம்பிக்கையோடு கூட வாழ வைக்கிற நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆவியின் கனியோ என்று சொல்லி 9 விதமான கனிகளை ஆவியானவரே நமக்குள்ளாக உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமையும் தயவையும் நற்குணத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் இச்சை அடக்கத்தையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ வேண்டும். இவைகள்தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய
இயற்கை கூறுகளாக இவைகள் காணப்படுகின்றன. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, இது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. கீழ்ப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் தீர்மானித்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இவைகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையை, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை அழகுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே சக மனிதர்களிடத்தில் அவர்களுடைய பலவீனங்களை பார்த்துட்டு அவங்களை ஏளனமாக நினைக்காதபடி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல அவர்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துக்ககரமான சூழ்நிலைகள், நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிற நேரங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், இவைகளின் மத்தியில் அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்ட சத்தியங்களை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நமக்கு நிச்சயமாக ஒரு நீடிய பொறுமையை தருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை உண்டாக்கி அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ஒரு உன்னத நிலையில் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து தேவனுக்கு சந்தோஷப்படுத்தி என் வாழ்க்கையில் இக்காலத்து பாடுகள் இனி என்னிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் வாழ முடியும். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.